ஓகே சார். மக்கள் யாராவது அவங்களுக்கு அற்புதங்கள் செஞ்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க கண்டிப்பாக இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். இரவு நேரமாக ஒரு 7, 8:30 மணிக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறாரு. வழி தெரியலை. ஒரு குழந்தை வந்து எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது, நான் ஆசிரமத்துக்கு போகணும், அவரை பார்க்கணுங்கிறாங்க. ஒரு விரலில் நீட்டி இந்த திசையை பார்க்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு இல்லை. அப்போ அது மாதிரி இருப்பவங்களுக்கு இது ஒன்று, இது நிறையா இருக்குது. இது மாதிரி இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. உங்கள் லைஃப்பில் ஏதாவது? நிறைய இருக்குமா, சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. எப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் அவர் என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில் நான் கஷ்டத்தில் இருந்தபோது கூட அவங்க நிறைய பண்ணாங்க. அதனுடைய தொடர்ச்சிகள் இன்னை வரைக்கும் வழித்தோன்றல்கள் நிறைய வந்திருக்கு. குடும்ப சூழ்நிலை நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது. அவர் ஒரு வாட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் போகிறோம். கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது வீட்டோடு போய் ஒரு இடத்துல தங்கியிருக்கோம். தங்கியிருக்கும்பொழுது ஒய்ஃபுக்கு தெரியும் அங்கே போக முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு கும்பாபிஷேக டயத்துக்கு. அப்போது ஒரு பரிதவிப்பு, இவங்களை விட்டுட்டு போகிறதா அப்படின்ட்டு நானும் பையன் தவிப்பு. சரி இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம்.